ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக் ஃபிக்ஷன். எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன்டா. நானும் ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. கீப் சப்போர்ட்டிங் அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேடா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டேக்கக்கூடிய ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் வந்து டென்ஷன் பிட்வீன் அஸ். இது எப்படி வரும்னு எனக்கே தெரியல. நம்ம இப்போ நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு ஒன் லைன்லாம் ஒன்றும் தேவையில்லை. நேராக வீடியோக்குள்ளே போயிடலான்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஒரு வீட்டை தாண்டா காட்டுறாங்க. அந்த வீட்டில் என்னமோ அப்படியே சண்டை நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்னென்னா, இப்போ அங்கே ஒரு பர்சன், அம்மா உன் புருஷனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையாம்மா? நல்லபடியாக படித்து ஒரு பொசிஷனில் தானேம்மா இருக்கார், ஏம்மா இப்படிலாம் பண்ணுறாரு? நீயாவது எதனா எடுத்து சொல்லாமா? எனக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லைம்மா. டேய், நான் என்னடா செய்ய முடியும்? அவர்கிட்ட நான் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன்டா, ஆனால் அவர் கேட்க மாட்டுறாரு. நான் இதுக்கப்புறம் என்னத்தை பேச முடியும் சொல்லு? அம்மா உன் புருஷன் தானம்மா, நீ தானம்மா போய் பேசணும். ஏம்மா எதனா பேசுமா, எனக்கு வேண்டாம்மா இதெல்லாம். இல்லைடா, நான் என்னடா பண்ணுறது? நான் போய் பேசிட்டேன். நான் என்ன பேச போனாலே அதனால் முறைக்கிறான்டா. ஏம்மா ஏம்மா இல்லைம்மா, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். என்னை இப்படி பெற்று போட்டு யாருக்காவது தூக்கி கொடுக்குறதுக்கு, அதுவும் இந்த வயசில், அதுக்காக நீங்கள் இப்போ என்ன இப்படி பெற்றெடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க நீங்களாம்? நான்லாம் ஒரு லைஃப்பில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்க நேரம் பார்த்து இப்படியாம்மா நீங்கள் ஒரு குண்டு தூக்கி போடுவீங்க? கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கிறீங்களா நீங்கள் ரெண்டு பேரும்? டேடி இல்லைடா, நீ இந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் ஒரு அம்மா, இது ஓவர்மா. இந்த அளவுக்குலாம் எமோஷன் ஆகாதுன்னா என்ன, அவர் ஃப்ரெண்டுனா தூக்கி கொடுப்பாரு? என்ன இப்படி தூக்கி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் என்னை வளர்த்தீங்களா? இல்லை நான் தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்ன ஜோக்கர் பொம்மை மாதிரி இருக்கேன் நான் தூக்கி கொடுக்க? டே இல்லைடா, அப்படிலாம் இல்லை. நான் பேசி பார்த்துட்டேன்டா, என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். ஆனால் அவர் கேட்க மாட்டாருடா. நான் என்ன பண்ண முடியும்? அம்மா நீங்கள் இப்படி பண்ணாதீங்கம்மா, போய் பேசுங்கம்மா அவர்கிட்ட. இன்னொரு வாட்டி போய் பேசுங்கம்மா. உங்கள் புருஷன் தானம்மா, ப்ளீஸ்மா. அவர் ஃப்ரெண்டுனா அவர் என்ன வேணால் பண்ணுவாராம்மா அவருக்காக? இல்லைடா இது மேலே ஃப்ரெண்டுக்குன்னு இல்லை, ஒரு பிஸ்னஸ் மேட்ருடா. ஓ, அப்போனா இதுலேயும் பிஸ்னஸில் என் வாழ்க்கையும் உங்களுக்கு பிஸ்னஸாக தான் போதா? இப்போது ஒரு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் டீல் வேணும், அதுக்கு நான் இப்போது ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கேன், அப்படி தானே? இப்படி என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு தான் நீங்கள் என்னை பெற்று போட்டு வச்சுருக்கீங்கல்ல? டே என்னடா இப்படிலாம் பேசிகிட்ருக்கா, அப்பாக்கு கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் அப்படியே வாக்குவாதம் பேசிகிட்ருக்கா. இப்போது மேலே ரூமில் ஒருத்தர் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு காரிடோரில் வந்து நின்றுக்கிட்டு, என்ன அங்கே சவுண்டு? அப்பா ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைப்பா. சீக்கிரம் போய் தூங்கு, நாளைக்கு மேரேஜ் இருக்குல்ல? போகிறேன். சீக்கிரம் போ. நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் அவனுக்கு என்ன வக்காலத்து எதுனா வாங்கலான்னு பார்த்துட்ருக்கியா? நீயும் போய் தூங்க போ. போகிறேன். போடா, உன்னால நானும் திட்டு வாங்கிட்டுருக்கேன். அம்மா இதை நான் பேசுமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ளே அப்படி கண்ணுக்குள்ளேயே அப்படி ஏதோ பேசிக்கிறாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம இப்போ ரூமில் இருக்கார். நம்ம இது ஜிமினுக்கு தான் கால் பண்ணிவிட்டு, இப்போ ஜிமின் அந்த சைட்லேருந்து, என்னடா மச்சான் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கேன், என்ன விஷயம்? டேய் மச்சான், ஒரு ப்ராப்ளம்டா. என்னாச்சு? என்ன பண்ணி தொலைஞ்ச? இல்லைடா, நான் ஒன்றும் பண்ணல, எங்கள் அப்பா தான்டா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காருடா. யாருக்குடா? இந்த காலத்தில் என்னத்துக்குடா மேரேஜ் உனக்கு? அவர் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கதே எனக்கு தான்டா. என்னது, உனக்கு மேரேஜா? ஐயோ, யாரா மாப்பிள்ள? தெரியல மச்சான், அதான்டா இப்போ பிரச்சனையே. யாருன்னே தெரிலடா இந்த லைஃப்பில். ஏன்டா இப்படிலாம் எனக்கு நடக்குது இப்படி? ஏன்டா எனக்கு மட்டும்? டேடி மச்சான், சரி விடுடா. இப்போ என்ன பண்ணலான்னு ஐடியாவில் இருக்க? இந்த காலத்தில் அதுவும் மாப்பிள்ளை யாருன்னு கூட தெரியாமல் எப்படிரா மேரேஜ்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல. எந்த காலத்தில் இருக்கார் உங்கள் அப்பா? டேய் மச்சான், இப்படிலாம் பேசி என் மனசு என்ன கஷ்டப்படுத்துறதுடா. எதனா ஹெல்ப் பண்ண மச்சான், அதுக்கு தான் கால் பண்ணேன். இந்த நேரத்தில் இப்படி கால் பண்ணிவிட்டு நாளைக்கு மேரேஜை வச்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுன்னா நான் எங்கேருந்து அப்போ ஹெல்ப் பண்ணுவேன்? நான் என்ன சூப்பர் மேன் ஸ்பைடர்மேன் நான் உனக்கு உடனே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு? ஐயோ ஆண்டவரே, உனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? அதுதான் தெரியல மச்சான். ஐயோ போச்சுரா. இப்போ என்ன நாளைக்கு காலையிலே மேரேஜா? ஆமாம் மச்சான். சூப்பர்ரா மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாரு, என் வாயிலேருந்து நல்லா வல்லதையும் கேட்டுறாத.
சரிடா, சரி சரி, திட்டாத. நீ போய் படு, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாமா? என் லைஃப்டா. சரிடா பார்த்துக்கலாம், போய் தூங்கு, வேறு வழி இல்லை. ஓ, எதுனா பண்ணுடா. சரிடா, எதுனா பண்ண பார்க்குறேன்டா, போய் படுறா போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஒரு பக்கம் அப்படியே கால் பண்ணிட்டு அவர் காலை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்கா. நம்மகிட்டே பெட்டு மேலே உட்காந்துட்டு அப்படியே அழாத குறையாக யோசிச்சுட்ருக்காரு. இப்போது என்னென்னா, நம்ம டேக் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைடா. அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனாலேயே நம்ம டேவும் ஜிமன் 2 பேருமே சேர்ந்து பிஸ்னஸ் குரூப் எடுத்து நல்லபடியாக படிச்சுட்டு வந்திருப்பாங்க. நம்ம டே தான் காலேஜ்லேயும் வந்து டாப்பாக இருந்திருப்பார். எல்லா டெஸ்ட்லேயும் வந்து நல்ல மார்க் எடுத்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு பேர் வாங்கிட்டு பட்டம் வாங்குகிற நேரத்தில் அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்காக பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ நம்ம டீ ஐயோ, நல்லா படித்து ஒரு பொசிஷனுக்கு வந்து சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்த சவுத் கொரியாவில் அந்த டாப்பாக இருக்கான் பாரு அந்த ஜங்குக்கு, அவனுக்கு எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது எங்கள் அப்பா இப்படிலாம் பண்ணுவான். என் ஆசையில் இப்படி மண்ணவாரி தூவிட்டு போயிட்டானே. தூவி எங்கே போனான்? அள்ளி போட்டுட்டு போயிட்டான். அவ்வளோதான், போச்சு. இனி காலைல ஏஞ்சி திரும்ப அப்பா காலில் போய் விழுந்தாலும் ஒன்றும் நடக்காது. அவ்வளோதான் என் லைஃபு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டு யோசிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறாரு அந்த தலைவலியிலேயே. இப்போது மார்னிங் ஆகிடுதுடா. அப்படியே மார்னிங் ஆகிடுச்சு. இப்போது நம்ம டேவுடைய ரூமை வந்து அவங்க அம்மா தான் நல்லா போட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்காங்க. டீ வெளியே வா, என்ன பண்ணிகிட்ருக்க? நார்மல் டே நினச்சிட்ருக்கியா நீ? இன்னைக்கு உனக்கு மேரேஜ் தான், வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோரை போட்டு நல்லா நாக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம டேவும் அப்படியே கண்ணை கசக்கிட்டு போயிட்டு, என்னங்கம்மா வேணும் உங்களுக்கு? ஏம்மா இப்போ உங்களுக்கு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போது அப்படியே ஒழுங்காக கண்ணை திறந்து பார்த்தா நான் அவங்க அம்மாவுக்கு பக்கத்தில் ஜிமின் நின்றுட்டுருக்கான். இப்போ அவங்க அம்மா ஜிமின் கையில் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அந்த ரூம்குள்ளே நம்ம ஜிமினை தள்ளி விட்டு, ஜிமின் சீக்கிரம்டா, டைமே இல்லை, தயவு செஞ்சு அவனை எப்படியாவது சீக்கிரமாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வா. சுத்தமாக டைம் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவங்க அப்பா என்னை கூப்பிட்டுட்டே இருக்காருடா. அவர் ஒரு வழியை பார்க்க மாட்டாரு, என்ன தான் வந்து வச்சுட்ருக்காரு. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா, அவனை சீக்கிரம் ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு வா, மற்றதெல்லாம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஓடிடுறாங்க கீழே. அவங்க அப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜிமினும் அப்படியே ஃபேஸை பார்த்துட்டு, இப்போ நம்ம டே, மச்சான் நீங்கள் என்ன பண்ணுற? தெரியலடா மச்சான், காலைல அம்மா கால் பண்ணாங்கடா, ஏதோ ஹெல்ப் பண்ணுறா தம்பி, நிறைய வேலை இருக்குது வா அப்படின்னாங்க. நான் சத்தியமாக உன் மேரேஜை மறந்துட்டேன் மச்சான். வந்தது உன்னை ரெடி பண்ணுறதுக்கு தான் இந்த வேலையேன்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியாதுடா. தயவு செஞ்சு மன்னிச்சிடுறா. தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கமே தலையை வச்சு படுத்துருக்க மாட்டேன்டா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு முன்னாடி இப்படி நின்றுட்டு சொல்ல, நம்ம டே இப்போது போச்சு, எல்லாம் போச்சு. நீயும் இங்கே இருக்க, நானும் இங்கே இருக்கேன், இதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் முடிஞ்சிடா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சினிங்கிக்கிட்டே போயிட்டு பெட்டு மேலே உட்கார்றாரு. இப்போ நம்ம ஜிமின், சரிடா மச்சான் விடு, மேரேஜ் தானே, ஏய் மேரேஜை விட்டு வேறு என்னடா இம்பார்ட்டன்ட் இருக்குது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்ல, சரி இந்த போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வாப்போ, உங்கள் அம்மா தான் கூப்பிட்றாங்களே உன்னை, உங்கள் அம்மா கூப்பிட்டா பரவாயில்ல, உங்கள் அப்பா எல்லாம் கூப்பிட்றாரு, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம டேவும் ஒரு வழியாக ஏதோ அப்படியே புலம்பி அப்படியே ரெடி ஆகிடுறாருடா. இப்போது எல்லோரும் ரெடி ஆயாச்சு, வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பிட்டாங்க. நம்ம டேவும் அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வர அவங்க அம்மா அப்படியே பார்த்துட்டு நம்ம டேவுடைய ஷோல்டரை அப்படியே தட்டி கொடுத்து, பா என் பையன் பாரு கல்யாண குளத்தில் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம டே, அம்மா நேற்று நைட்டு உனக்கு கொடுத்ததெல்லாம் போவாதம்மா, போம்மா, வெறுப்பை கலப்பாதம்மா, போம்மா, போய் நான் வேலை இருந்தால் பாருமா, புருஷன் கூப்பிடுவான் பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருக்கு இருக்கிற அந்த காரில் வந்து போயிட்டு ஏறிக்கிறாரு. நம்ம ஜிமினும் நம்ம டீ கூடயே வந்து ஏறிக்க, இப்போ நம்ம டீ ஜிமின் 2 பேரும் ஒரு காரில், அவங்க பேரண்ட்ஸ் ஒரு காரில், அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் மற்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சர்ச்சுக்கு கிளம்புறாங்கடா. இப்போது அப்படியே போகிற வழியில் நம்ம டீ ஏகப்பட்ட ஐடியா நம்ம ஜிமினுக்கு கொடுக்குறாரு. பட் ஆனால் எதுவுமே செட் ஆகாது. இப்போ நம்ம டீ மச்சான், அந்த மாப்பிள்ளைக்காரன் வரான்ல, அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் காரில் இருக்க எல்லா காத்தையும் பிடிங்கி விட்டு வந்துடுறா, அப்போ அவன் சர்ச்சுக்கே வர முடியாதுல்ல. மச்சான்
ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லு. என்ன? உன் மாப்பிள்ளை பேர் நான் சொல்லு. தெரியாதே. அப்புறம் எப்படி அட்ரஸ் தெரியும் உனக்கு? அதுவும் கரெக்டு தான். போச்சா? எல்லாம் போச்சுடா. இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், என் லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புலம்பிகிட்ருக்கா. இப்போ நான் எப்படியோ எல்லாருமே வந்து இந்த சர்ச்சுக்கும் வந்து ரீச் ஆகிடுறாங்கடா. அங்கே ரீச் ஆன உடனே நம்ம டீக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. நம்ம டீ அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்டில் ஒரு ரூம் பார்க்குறாரு. அந்த ரூமில் தான் மாப்பிள்ளை இருப்பாங்க. இவர் இந்த பக்கம் ரூம்குள்ளே போகிறதுக்கு அப்படியே உள்ளே போன உடனே அங்கே ஒரு பெட் இருக்குது. அந்த பெட்டில் உட்காந்துட்டு அப்படி பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும் அதை பற்றி. இப்போ நம்ம டீ, மச்சான் அந்த மிரரில் கொஞ்சம் என்னை பாரேன், எப்படி இருக்கேன்னு பாடுறேன். எனக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுதுடா. எனக்கு இப்போ மேரேஜ் ஆக போகுது மச்சான். எல்லாம் முடிஞ்சிச்சுடா. என்னுடைய ஸ்டடீஸ், என்னுடைய ட்ரீம், என் கனவு ஜங்குக்கு எல்லாம் போச்சு. எல்லாம் போச்சுடா. எல்லாம் முடிய போதில்ல அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஜிமன் அப்படியே ஷோல்டர் தட்டி கொடுத்து, ஒன்றும் இல்லைடா மச்சான், கல்யாணம் தானே, பிடிக்கலன்னா அப்படியே டிவோர்ஸ் பண்ணிக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தோளில் அப்படியே தட்டி கொடுக்க, இப்போது டபக்குன்னு அப்படியே டோரை திறந்துக்கிட்டு நம்ம டீவுடைய அப்பா தான் வந்து, டே ரெடி ஆகிட்டியா? எவ்வளோ நேரம்? அப்பா ரெடி ஆகிட்டேன்ப்பா. சீக்கிரமாக வெளியே, எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. இதோ வந்துட்டேன்ப்பா. அப்பா ஒரு நிமிஷம். என்ன? இல்லைப்பா, என்னை கேட்காம நீங்கள் என்ன? உன்னை கேட்காம அரேஞ்ச் பண்ணதா? உன்னை எதுக்காக கேட்கணும்? உன்னை பெற்றது வளர்த்தது எல்லாம் நாங்கள். மூடிட்டு கிளம்பி வாடா, கேள்வி கேட்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோர் அப்படியே லாக் பண்ணிட்டு போயிட்டாரு ஒரு பாட்டுன்னு. நம்ம டேக்கு ஃபேஸே மாறிடுது. நம்ம ஜிமினை பார்த்துட்டு அப்படியே அழுகிற மாதிரி ஆயிடுறாரு. நம்ம ஜிமினை அப்படியே லைட்டை வந்து அப்படியே ஹக் பண்ணி டேப் பண்ணி கொடுத்து, சரிடா மச்சான் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி அப்படியே சமாதானப்படுத்துகிறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுதுடா. நம்ம ஜிமின் நம்ம டேவை அப்படியே பொறுமையாக அப்படியே கூப்பிட்டு வராரு இது சென்டர் ஆஃப் த ஸ்டேஜில் நிற்க வைக்கிறதுக்காக. நம்ம டீ வந்து பார்க்க இப்போ எப்படி இருக்காருன்னா, ஒயிட் ஷர்ட், ஒயிட் கோட், ஒயிட் பேண்ட்டு, ஒயிட் ஷூன்னு சொல்லிட்டு ஃபுல் ஒயிட்டில் இருக்கார். பிளாக் கலர் ஹேரோட, கையில் ஒரு ஒயிட் கலர் புக்கேயோட அப்படியே அவ்வளோ அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் நடந்து வந்த உடனே வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம டீம் மேலே அப்படியே கான்சன்ட்ரேஷன் போகுது. நம்ம ஜிவன் அப்படியே வந்து அவருடைய நம்ம டீவை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த மாப்பிள்ளை அங்கே நின்றுட்டுருக்காரு. அவரை பார்த்துட்டு அப்படியே வாயை பொழந்துடுறான். பார்த்துட்டு நம்ம டீவை ஒரு தடவை பார்க்குறான். நம்ம டீ பார்த்தா கீழே குனிஞ்சிட்ருக்கான். அவன் இன்னும் பார்க்கல அந்த மாப்பிள்ளை அங்கே நின்றுட்டுருக்கிறத. இப்போ நம்ம ஜிவன், டீ மச்சான், மாப்பிள்ளை முன்னாடி நிற்கிறான், அவரை பாடுறா, ஏன்டா கீழே பார்த்துட்டு வர? ஏய் ஜிமன் சும்மா இருடா, நானே வாழ்க்கையை வெறுத்து போய் நடந்துட்டுருக்கேன். மாப்பிள்ளை பாரு, அவனை பாரு, இவனும் பாருன்னு. ஒருக்கா பாருடா, போடா நீ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஜிமன் அங்கே சேர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த இடத்துக்கு போய்ட்டுடா. இப்போது நம்ம டீ தான் அந்த சென்டர் ஆஃப் த சர்ச்சில் போயிட்டு முன்னாடி வந்து ஒரு பர்சன் பிளாக் கலர் பேண்ட், பிளாக் கலர் கோட், ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு அப்படியே அவ்வளோ அழகாக நின்றுட்டுருக்காரு ஹேண்ட்ஸமாக. அவருக்கு முன்னாடி நம்ம டீவும் போயிட்டு நின்றுக்கிறாரு. நின்றுட்டு அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரி தான் நின்றுக்கிறாரு. இப்போது அந்த சர்ச்சில் ஒரு ப்ரீஸ்ட்டும் ப்ரேயர்லாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போது நம்ம டீவை மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க கிட்ட, மிஸ்டர் ஜங்குக், உங்களுக்கு டீவை மேரேஜ் பண்ணிக்க சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம டீக்கு ஒன்றும் புரியல. அப்படியே நெஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு ஆகிடுது. அந்த ஜங்குக்ன்ற பேரை கேட்டதும் அப்படியே டபக்குன்னு நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா அவன் நினச்ச ஜங்குக் தான் இது. அவரால் சுத்தமாக அவர் கண்ணே நம்ப முடியல. அவர் அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு விரைச்சி போய் நின்றுட்டு டக்குன்னு ஜிம்மினை பார்த்தா, இதுக்கு தான் நிமிர்ந்து பார்க்க சொன்னியாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த ஃபாதர் கேட்ட கேள்விக்கு நம்ம ஜங்குக் தான் பதில் சொல்கிறாரு. சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம டீக்கு அப்படியே வயிறெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. இப்போது அந்த ப்ரீஸ்ட் நம்ம டீ கிட்ட, கிம்டேயும் உங்களுக்கு ஜோன் ஜங்குக்கு திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இப்போ நம்ம டீக்கு சம்மதம் 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 ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு கிளாப் பண்ணுறாங்க. நம்ம ஜிவனும் அப்படியே அப்படியே சிரிக்கக்கூடாதுடா கைப்பில்லை அப்படின்ற மாதிரி அப்படியே சிரிப்பை அடக்கிட்டுருக்காரு. இப்போது அங்கே வந்து ஒரு ரிங் ஒன்று கொடுக்குறாங்க 2 பேருமே அந்த ரிங்கை மாற்றிக்கிறாங்க. மாற்றிக்கிட்டு
இப்போது அப்படி நின்றுட்டுருக்கா நம்ம ஜிமன் கீழே இருந்துட்டு நம்ம டீவை அப்படியே நைஸாக கூப்பிட்டு டீ கிஸ் பண்ணுறா உன் ஆள் தானே நீ நினச்ச கனவு கண்டு தானே கிஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டீ கம்முனிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போது ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டீயோடைய கையை பிடிச்சிக்கிட்டே இழுத்து அவனுடைய சீக்ஸில் அவனுடைய கையை வச்சு நம்ம டீக்கு சின்னதாக ஒரு கிஸ் கொடுக்குறாரு லிப்பில். அது வாங்கினதுமே நம்ம டீக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படியே அப்படியே ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் கிஸ், அதுவும் இல்லாமல் ஒரு ட்ரீம் பாய்கிட்ட இருந்து அதை வாங்கினதுமே அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. அப்படியே அங்கே மேரேஜ்க்கு வந்தவங்க எல்லாருமே வந்து இவங்க 2 பேரையும் நல்லா ப்ளஸ்லாம் பண்ணிட்டு போக நம்ம ஜங்குக்கு நல்லா கிட்ட இருந்தே சைட் அடிச்சிட்ருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு நேரில் பார்க்கவும். அதுவும் இல்லாமல் கனவே நினைவான மாதிரி இருக்குது. அவங்க அப்பாவுக்கு அப்படியே மனசுலேயே தேங்க்ஸ் சொல்லிக்கிறாரு, அப்பா நீ வேறு லெவல்ப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ அவங்க அம்மா நம்ம ஜங்கு கிட்டேருந்து தனியாக பிரிச்சுட்டு போகவும், அம்மா இப்போ எதுக்குமா வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட் கூட இருக்கும்போது இப்படி தான் பண்ணுவியா நீ? ஏய் காலைல வரைக்கும் மேரேஜ் வானன்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ என்னடா ஹஸ்பண்ட் உறவு கொண்டாடுற? ஆமாம் அவர் என் ஹஸ்பண்ட்மா, அப்படிலாம் பேசக்கூடாது நீ. பாருடா சரித்தா, சரி நீ கேரி ஆன், நாங்கள்லாம் வீட்டுக்கு போகிறோம். சரி நீங்கள் போயிட்டு வாங்க. வரணுமா காலையில்? எதுக்கு வர போகிறீங்க? அடப்பாவி, சரிடா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீக்குக்கும் கார் எடுத்துகிட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மேன்ஷன் இருக்குடா, அங்கே போயிடுறாங்க. அங்கே போனதும் நம்ம ஜங்குக்கு டக்குன்னு மேலே அவருடைய ரூமுக்கு போயிட்டு, அவங்க 2 பேருக்கும் சேர்த்து ஒரு ரூம் இருக்குது, அங்கே ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் பண்ணி முடிச்சுட்டு பெட்டில் உட்காந்துட்ருக்காரு. அவருடைய லேப்டாப்பை மடியில் வச்சு அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது கீழே நம்ம டேம் தான் வந்த கையோடு ஜிமினுக்கு கால் பண்ணி, மச்சான் வேறு லெவலில் என் கனவே நினைவாச்சுடா, சூப்பர்ரா, நல்ல வேலை நீ ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமினுக்கு ஒரு பக்கம் தேங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது அப்படியே நம்ம டீவும் வந்து கால்லாம் பேசி முடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு இருக்கிற ரூமுக்கு தான் வராரு. அப்படியே டோரை நாக் பண்ணாமல் பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம டீ உள்ளே வரதை நம்ம ஜங்கு கவனிச்சிடுறாரு. பட் ஆனால் எதுவும் பேசிக்கல. இப்போது அவர் பாட்டுக்குன்னு வந்துட்டு நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு நேராக வந்து பெட்டில் உட்காந்துக்கிறாரு. இப்போ நம்ம டீ யோசிக்கிறாரு, இதுனா பேசலாமா, இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டில் இதுனா பண்ணுவாரா, ஆனால் என்ன லேப்டாப்பை தூக்கி வச்சிட்ருக்கேன், என்ன தூக்கி வச்சிடலாமா, இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், சரி அப்போ நாளைக்கு எதுனா பண்ணுவான் போல், பாவம் டயர்டாக இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கை பார்க்காம நம்ம ஜங்குக்கு நம்ம டீ படுக்கிறத பார்த்துட்டு அவர் பாட்னர் லேப்டாப்பில் வேலை பார்த்துட்ருக்காரு. நம்ம டீவை எதுவுமே சீண்டலை அவர். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்ம டீ அப்படி தூக்க கலக்கத்தில் இந்த பக்கம் திரும்பி நம்ம ஜங்குக்கை பார்த்த மாதிரி திரும்பி படுக்க நம்ம ஜங்குக்கு நம்ம டீவை அப்படியே ஸ்மைல் பண்ணி பார்த்துட்டு அவருடைய தலையில் அப்படியே டேப் பண்ணி கொடுக்க கொஞ்ச நேரத்தில் நம்ம டீ அப்படியே நம்ம ஜங்குக்கு மேலே கையை மட்டும் தூக்கி போடுறாரு. அவர் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு லேப்டாப்பை எடுத்து அப்படியே அந்த நைட் ஸ்டாண்ட் மேலே வச்சுட்டு நம்ம ஜங்குக்கும் அப்படியே படுக்க நம்ம டீ அப்படியே நல்லா க்ளோஸாக வந்து படுத்துக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டு படுக்க தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி விட்டுடுறாரு. இப்போ 2 பேரும் ஒன்றாவே நல்லா தூங்கிட்டு இருக்காங்கடா. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, மார்னிங் ஆகிடுது. இப்போது நம்ம ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு ஏஞ்சிக்கிறாரு. அவர் எப்பவும் போல் ஏஞ்சி வேலைக்கெலாம் கிளம்பிட்டு அப்படியே போயிடுறாரு அவர். இப்போது நம்ம டேவும் பொறுமையாக அப்படியே ஏஞ்சி தூக்க கலக்கத்தில் அப்படியே பெட்டு மேலே உட்காந்து கண்ணை கசக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் பார்த்தா ஜங்குக்கை காணோம், போயிட்டான் போலியே. என்ன இது, எப்போவுமே கப்புள்ஸ்லாம் நியூ மேரேஜ் பண்ணால் காலையில் குட் மார்னிங் கிஸ்லாம் கொடுப்பாங்க, இவன் ஒன்றுமே பண்ணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே கீழே அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே வராரு. கீழே பார்த்தா யாருமே இல்லை, அங்கே இருக்கிற மெய்ட்ஸ் கூட யாருமே இல்லை. பட் ஆனால் டைனிங் டேபிளில் மட்டும் சாப்பாடு மட்டும் ரெடியாகி எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு தான் வந்து ரெடி பண்ணியிருப்பார் போல். அங்கே மெய்ட்ஸ் யாருமே இல்லை. ஆனால் நம்ம டீ வந்து யாராவது மெய்ட்ஸ் எதுனாவது ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே யாருமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம ஜிம்மனுக்கு தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணுறான். கால் பண்ணி, டேய் மச்சான் என்னடா ஆச்சு நைட்டு? நீ வேறடா, ஒன்றுமே ஆகலை, அவன் பாட்டுன்னு காலையில் எழுந்துச்சி கிளம்பி போயிட்டான்டா. அப்போ நைட்டு ஒன்றுமே ஆகலைடா, ஒன்றுமே பண்ணல அவன். அப்போ நீ என்ன பண்ண? தூங்கிட்டான் மச்சான்.
சே, முன்னெல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு செருப்பால் வச்சுக்கலாம். ஏன்டா பின்ன கனவு கண்ணே அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக அப்படியே தூக்கிட்டு போய் செஞ்சு விட்டுடலான்னு பார்த்தா என்னடா இப்படி தூங்கிட்டு வந்திருக்க? நான் என்னடா பண்ண முடியும்? நான் உன்கிட்ட பேசிட்டு ரூமுக்கு போகும்போது அவன் உட்காந்து லேப்டாப் நோண்டின்னு இருந்தான். அப்போ போய் அவன் என் லேப்டாப்பை தூக்கி வச்சுட்டு அவன் மடியில் போய் ஏறி உட்கார முடியும்? உன் கனவு கண்ணன்டா, பண்ணலாம், நீ ஏன் பண்ணக்கூடாது? இனிமேட்டு அவர் என் கனவு கண்ணன் இல்லைடா, என்னுடைய ஹப்பி, என் ஹஸ்பண்ட்ரா, என் புருஷன். ரொம்ப நாள் கதை. கொஞ்ச நாளில் எனக்கும் மேரேஜ் ஆகிடும். உனக்கு மேரேஜ் ஆகிறது போ, உனக்கெல்லாம் மேரேஜ் பண்ணுவேன், எனக்கு 2 புள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்கடா. இப்போது நம்ம டீ தான், டே மச்சான் காலைல என்ன சாப்பிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட கேட்க அவர் ஏதோ சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிமின் அவன் சாப்பிட்டியான்னு கேட்டதுக்கு ஆமாண்டா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம டீ தான், ஆமாண்டா சாப்பிட்டேன், இங்கே உள்ள மெய்ட்ஸ் தான் யாராவது சமைச்சு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், யாருன்னு தெரில, ஆனால் சாப்பாடு நல்லா தானே இருந்தது, நான் வீட்டில் சும்மா சமைச்சு ட்ரை பண்ணுறதை விடவும் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ நம்ம ஜிமின் என்னது மெய்ட்ஸா? ஐயோ இல்லையே, இருக்க வாய்ப்பு இல்லையே. நேற்றுக்கு உங்கள் அம்மா மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே நின்று நீங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தீங்கல்ல, அப்போது உன்னை கூட உங்கள் அம்மா தனியாக கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருந்தாங்களே, அந்த நேரம் என்னை ஜூஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் செய்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருந்தாங்கடா. அப்போது எல்லாருக்குமே ஜூஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். அப்போது ஜங்குக்கும் ஒரு கிளாஸ் கொண்டு போய் கொடுக்குறப்போ அவங்க அப்பா கிட்ட மெய்ட்ஸ் எல்லாம் என் வீட்டில் வேண்டாம்ப்பா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நீ மெய்ட்ஸு தான் சமைச்சு வச்சாங்கன்னு சொல்கிற, பாத்தியா நீ எதுனாலும் சமைச்சதா? இல்லைடா மச்சான், சும்மா சொன்னேன். ஆனால் இவ்வளோ பெரிய மேன்ஷனில் எப்பட்றா மெய்ட்ஸ் கூட இல்லாமல்? தெரிலடா மச்சான், சரி பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே ஃபோன்லாம் பேசி அப்படியே கால் கட் பண்ணிடுறாங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம டீ ஒரு வேளை ஆர்டர் பண்ணியிருப்பான் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அப்படியே விட்டுடுறாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டீக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி டின்னராவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டின்னர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாருடா. ஒவ்வொன்றையும் அப்படியே பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே துல்லியமாக எடுத்து பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அது நான் டின்னரு அப்படியே அவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு அவர் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரவும் கரெக்டாக நம்ம ஜங்குக்கும் வந்து ஒரு 8:30 போல் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம டே அப்படியே கப்பு சிப்புன்னு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கிட்டேருந்து பேக் அப்படியே வாங்கிக்கிறான். நம்ம ஜங்குக்கும் நம்ம டே அப்படி பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்படியே சைடாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்துடுறான்டா. கரெக்டாக நம்ம ஜங்குக்கு அப்படியே படி இறங்கி வரவும் நம்ம டீ அப்படியே சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாரு கரெக்டாக. இப்போது நம்ம டீ சாப்பாடெலாம் எடுத்து வைக்குவோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே உட்காந்து சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜங்கு, நீ சாப்பிட்டியா? இல்லை நான் சாப்பிடல, நீங்கள் சாப்பிடுங்க நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ சாப்பிடல? உட்காரு, கூட உட்காந்து சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டீவும் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு சேரில் நம்ம ஜங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. அவர் சாப்பாடெலாம் எடுத்து போட்டுட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு அப்படியே கேள்வி கேட்குறாரு. ஆமாம் என்ன வாங்கினியா நீ? இல்லை நான் தான் சமைச்சேன். ஏன் நல்லா இல்லையா? இல்லை நல்லா தான் இருக்கு, அதனால தான் கேட்டேன். ஓ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணுவோம். அப்படி இந்த சாப்பாடை பற்றி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நம்ம டேக்கு இன்னும் ஹாப்பியாகிடுது. அப்படி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சாப்பிட்றான். ஏதோ இவன் நல்லவன் தான் போலையே நம்ம நினச்சதை விட அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. சாப்பிட்டுட்டு 2 பேரும் நல்லா தூங்கிடுறாங்க. இப்போது இந்த மாதிரியே ஒரு 2 months எதுவுமே பேசிக்காமல் சாப்பிட்ற நேரம் மட்டும் கிட்டே இருந்து இப்படியே போகுது. சண்டே மட்டும் நம்ம ஜங்கு வீட்டில் இருப்பார். அப்பையும் வந்து நம்ம டீக்கிட்ட அவ்வளோவா பேசிக்க மாட்டார். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக இப்போ ஒரு நாள் நம்ம காலையிலேயே நம்ம டீ நம்ம ஜிமினுக்கு கால் பண்ணி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ ஜிமினும் சொல்கிறேன் மச்சான் என்ன கால் பண்ணியிருக்க, 2 மாதமாக ஆளக்கானு இப்போ வந்திருக்க? இல்லைடா மச்சான் ஒரு ஹெல்ப்புடா. இப்போ என்னடா ஹெல்ப் உனக்கு? இல்லைடா மச்சான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுடா. என்ன நடக்கல? ஒன்றுமே நடக்கலடா. ஒன்றுமே நடக்கலன்னா என்னடா பிரச்சனை உனக்கு? ஒன்றுமே நடக்காது தான்டா பிரச்சனையே.
என்னடா சொல்கிற நீ? ஒழுங்கா சொல்லு. இல்லைடா மச்சான், அவன் கிட்டேயே வரமாட்டான்டா. என்னது? கிட்ட வரமாட்டானா? அப்போ நீங்கள் இன்னும் ஒன்றுமே பண்ணலையா? இல்லை மச்சான், ஒன்றுமே பண்ணல. அப்போ ஃபஸ்ட் நைட்டில் என்னடா பண்ணீங்க? அதான் அன்றைக்கி சொன்னலடா தூங்கிட்டேன்னு. அடச்சை ஆண்டவரே, 2 மாதம் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு கிஸ்ஸு கூட இல்லையா? இல்லை மச்சான், கிட்ட போனாலே ஓடிடலான்டா. நான் என்னடா பண்ணுறது? ஐயோயோ, உனக்கு இப்படி ஒரு சோதனையா? ஹெல்ப் பண்ணு மச்சான். இதுக்குமாடா? ஆமாம் மச்சான், அதுக்கு தானடா ஃப்ரெண்டு. ஐயோ, இந்த ஒரு வார்த்தையை சொல்லி கவுத்துரு நீ. சரி, எதனாவது செக்ஸியாக ட்ரெஸ்ஸு போட்டு பண்ணிட்டேன்டா. பண்ணியம்மா கிட்ட வரல, சீண்டவே இல்லைடா அவன். ஐயோ, சரி அப்போது வேற என்ன இருக்குதுடா? கொஞ்சம் அப்படி டச் பண்ணி பேசி பண்ணிட்டேன்டா. கிட்ட போனாலே ஓடிடுறான் அவன். நீ என்னடா சரியான பயந்தாங்கொழியாக இருப்பானோ? இல்லைடா, அப்படிலாம் இல்லை. கம்பெனி டீன்லாம் ஃபோனில் பேசுகிறப்போ அவ்வளோ வெறப்பாக பேசுகிறான்டா. கிட்ட போனால் மட்டும் இப்படி ஸ்வைன் ஆகிடுறான். ஏன்டா? மேபி நீ வீக்னஸாக இருப்பியாடா? வீக்னஸாக இருந்தால் அவன் உருகணும்டா, ஓடக்கூடாது. ஓ ஆமாம்ல, இப்படியும் ஒன்று இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் மச்சான்? நான் ஒரு ஐடியா தரேன், பட் ஆனால் இதை நீ பண்ணுவியான்னு தெரியலையே. மச்சான் சொல்லு மச்சான், எதாக இருந்தாலும் பண்ணுறேன் நான். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம்டா. கன்ஃபார்ம்டா சொல்கிறான் நீ என்னன்னு. சரி சரி சொல்கிறேன். பேசாமல் டேப்லெட் ட்ரை பண்ணேன். என்னது டேப்லெட்டா? மச்சு வாயை மூடு, எதுனா அசிங்கமாக கேட்டுற போகிறேன். அதெல்லாம் தப்பு. சொன்னல நீ பண்ண மாட்டேன்னு. அப்படிலாம் இல்லைடா மச்சான். உனக்கு இப்போ அவன் கிட்ட வரணுமா வேணாமா? வரணும் தான். டச்சு பண்ணுமா வேணாமா? பண்ணணும் தான். அப்போ நீ இதை பண்ணி தான் ஆகணும். வேறு எதுனா ஐடியா போடுறா, இதெல்லாம் ரிஸ்க்குடா. கண்டுபிடிச்சானா அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னத்தை பண்ண போகிறான்? இல்லை மச்சான், ப்ளீஸ் மச்சான், வேறு எதுனா ஐடியா கொடுறா. இதை தவிர எனக்கு வேறு எந்த ஐடியாவும் தெரியாது. ஃபோனை பண்ணுறதா இருந்தால் பண்ணு. சரி பண்ணுறேன், பண்ணி தொலைகிறேன். ஆனால் இப்போ நான் டேப்லெட்டுக்கு எங்கடா போவேன்? ஓ அது வேறையா? இதுக்கும் நான் தான் ஹெல்ப் பண்ணுவோம் உனக்கு? ஆமாம் மச்சான், நல்ல மச்சான்ல, ப்ளீஸ் மச்சான் ஹெல்ப் பண்ணு மச்சான். ஆண்டவரே, இந்த மச்சான்ற ஒரு பேச்சை சொல்லியே என்னை சாவச்சிடுறல நீ. சரி, இப்போ உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் அந்த ரூட்டுக்கு தான் வருவேன். கால் பண்ணுறப்போ வெளியே வா. சரி மச்சான், வரேன் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் காலை கட் பண்ணிடுறாங்கடா. இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே போகுது. நம்ம ஜிமினும் இதை வீட்டு பக்கத்தில் வந்து நம்ம டேக்கு கால் பண்ணுறாரு. வீட்டில் ஜங்குக் கிடையாது. ஸோ நம்ம டீவும் எதுவும் பயப்படாமல் அவர் பாட்டுன்னு வெளியே வந்துடுறாருடா. இப்போது நம்ம ஜிமினை கண்டுபிடிச்சதும் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு கவுச்சில் ஹாலில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு நம்ம ஜிமினுக்கு குடிக்க தண்ணி கொடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் உட்கார நம்ம ஜிமினும் பேக்கில் இருந்து ஒரு பவுச் மாதிரி ஒன்று எடுத்து நம்ம டேக்கிட்ட கொடுக்குறாரு. டேவும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள டேப்லெட் இருக்குது. எந்த மாதிரி டேப்லெட்னு உங்களுக்கே தெரியும். அது கூடவே கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸும் இருக்குது. அதை பார்த்துட்டு டேய் சனியனே, இதெல்லாம் எதுக்கடா வாங்கிட்டு வந்த? நான் எங்கடா வாங்கிட்டு வந்தேன், அவனுங்களே கொடுத்தானுங்க ஆஃபராக. என்னது இதுக்கெல்லாம் ஆஃபரா? இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேஃப்டி மெஷர்ஸை மட்டும் அவன்கிட்ட கொடுத்துட்டு டேப்லெட்ஸ் மட்டும் இவன் வச்சுக்கிறான். டீ மச்சான் யூஸ் ஆகும்டா, ஃபஸ்ட் டைம் தானே யூஸ் ஆகும். அதெல்லாம் தேவையில்லைடா, எனக்கு இது போதும். இதுவே நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரில. அதெல்லாம் வச்சுருந்தேன்னா பிளான் பண்ணியிருக்கேன், கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். வேண்டே வேண்டாம், நீயே எடுத்துகிட்டு போய்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்கிட்ட சொல்ல நம்ம ஜிமினும் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாருடா. இது சாட்டர்டே டைம் அப்படின்றனால நம்ம ஜங்குக் கொஞ்சம் வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துடுவார். சீக்கிரமானா ஒரு ஈவினிங் ஒரு 5 to 6 அந்த மாதிரி டைம்லேயே வந்துடுவார். ஸோ நம்ம டீவும் வந்து சீக்கிரமாக டின்னர் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. நிறைய டின்னர் ரெடி பண்ணுறாரு. அந்த டேப்லெட்டை எதுலேயே போட்டாலும் அவனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுடா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய டின்னர் ரெடி பண்ணுறாரு. அதேமாரி ரெடிலாம் பண்ணிவிட்டு இப்போது அவருக்கு பனானா மில்க் ஷேக்னால் நம்ம
ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். அதையும் செஞ்சுட்டு அதில் வந்து அந்த டேப்லெட்டை மிக்ஸ் பண்ணி வச்சிடுறாரு. இப்போது அவர் இது டீலாம் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கவும் நம்ம ஜங்குக் கரெக்டாக வந்து குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றதுக்குலாம் உட்கார எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பனானா மில்க்கை தொடவே இல்லை அவர் இன்னும். நம்ம டீக்கு அது படபடக்குது, தொடுறா தொடு தொடுறா தொடு அப்படின்ட்டு. இப்போது அப்படியே நம்ம டீவும் வந்து இப்படி பார்த்துட்டே இருக்க, நம்ம ஜங்குக்கும் எடுத்து அதை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடுறாரு. இப்போது நம்ம டீ வந்து சாட்டர்டே டைம் தானே லேட்டாகவே தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஹாலில் உட்காந்து டிவி பார்க்க, நம்ம சா ஜேகேவும் வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போனவர் இப்போது தூக்கம் வரல போல் அவர் பாட்டுக்கு கீழே வந்து இந்த டிவி நம்ம டீ கூடயே உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ நம்ம டீவும் அப்படியே என்னடா இது, மேலே போனவன் கீழே வந்துட்டான், மாத்திரை வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சோ, ஐயோ மண்டவா, தப்பு தப்பு தப்பு, இதெல்லாம் பண்ணிட்டேன், தப்பு மன்னிச்சிரு, ஆனால் என்ன பண்ணுறது, இவன் எது பண்ணாலும் கிட்ட வரமாட்டானே, ஐயோ ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா, இது நடந்துடக்கூடாது, ஐயோ பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இப்போ உட்காந்து வேண்டிகிட்ருக்காரு. இப்போது கொஞ்ச நேரத்தில் அந்த டிவியில் ஓடிட்டுருக்க சீரியலில் கொஞ்சம் அப்படி இப்படி சீன் வரும். நம்ம ஜேகேக்கு இங்கே மாத்திரை வேலை ஆரம்பிச்சு அவனுக்கு நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம டீக்கு அது நல்லா தெரியுது, நல்லா வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு. நம்ம டீ இப்போ அப்படி நைஸாக நழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ச்சு அப்படியே மேலே போக ட்ரை பண்ண நம்ம ஜேகே அப்படியே அவருடைய கையை பிடிச்சி சோஃபாலேயே உட்கார வச்சுட்டு, எங்கே போகிற நீ இப்போது? இல்லை தூங்குறதுக்கு. நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன், என்ன உனக்கு தூக்கம் வேண்டி கிடக்கு? இல்லைங்க, உங்களுக்கு தூக்கம் வரலையா? இல்லை, என்னன்னு தெரில, எனக்கு நீங்கள் தூக்கமே வரல. ஓ, எதனாவது சாப்பிட? அதெல்லாம் எது வேணாம், உட்கார, ஒன்றா சேர்ந்து நிறைய படம் பார்க்கலாம், எனக்கு நீங்கள் தூக்கம் வர மாதிரி தெரில. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீவும் அப்படியே சோஃபாவில் அப்படியே எட்ஜில் உட்காந்துக்க, நம்ம ஜங்குக்கு கொஞ்சம் அப்படியே கிட்ட நகர்ந்து போய் நம்ம டீ மேலே அப்படியே சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறாரு. நம்ம டீக்கு இந்த 2 monthஸில் அவர் இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தது கிடையாது. இருந்ததும் இந்த மாதிரி வந்து பண்ணதும் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. இந்தளவுக்கு க்ளோஸாக இருக்கானே, பரவாயில்ல, மாத்திரை நல்லபடியாக தான் வேலை செய்யுது அப்படின்னு. ஆனால் அவருக்கு பின்விளைவு என்னன்னு தெரில, அப்படியே பண்ணிட்டு அப்படியே நல்லா அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் போக போக நம்ம ஜங்குக்கால் சுத்தமாக முடியல, அவருக்கு நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. அவரால் ஒரு நார்மலாக இருக்கவே முடியல, அவருக்கு கீழே வந்து ரொம்ப வலிக்க ஆரம்பிக்குது, அப்படியே ராக் ஹார்டில் அப்படியே வலிக்க ஆரம்பிக்குது அவருக்கு. அவரால் சுத்தமாக ஹேண்டில் பண்ண முடியல. அவர் டிவி பார்க்குறாரு, டிவி வந்து அமைதியாக டிவி பார்த்துட்ருக்கான். அவருடைய லிப்ஸு, அவருடைய சீக்ஸு, நெக்குன்னு சொல்லிட்டு நம்ம டிவியே குறுக்குன்னு பார்த்துட்ருக்கா. இப்போது ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் நம்ம டீவை அங்கே இருக்கிற அந்த சோஃபாலேயே அப்படியே படுக்க வச்சு அப்படியே பின் பண்ணிடுறாரு 2 கையும். இப்போ நம்ம டீயால் அந்த சடன் ஆக்ஷனில் என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே திருன்னு நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம டீ, என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? ஏன் இப்படி? என்ன யார் உனக்கு? ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் தானே, எவனே வந்து தொட்டா மாதிரி பண்ணிகிட்ருக்கா? இல்லைங்க, இப்படி நீங்கள் இருந்தது இல்லையே. அதான் இப்போ இருக்கல. அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்கல, அவருக்கு ரொம்ப டெம்ட் ஆகிடுச்சு. அந்த மாத்திரை நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு போல், அவரால் சுத்தமாக ஹேண்டில் பண்ணவே முடியல. நம்ம டீ அப்படியே ஹாஷாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கிஸ் மேலே கிஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ ஒரு 9 போல் தான்டாப்பா இருக்கும் டைமே, ஒரு 9 போல் தான் இருந்திருக்கும். இப்போது இவங்க 2 பேரும் இப்படி பண்ணிகிட்ருக்கா. டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது, மெயின் டோரை. யாராக இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ ஒரு பக்கம் யோசிக்க, நம்ம ஜங்குக் செம்ம கடுப்பாயிடுறாரு. இந்த நேரத்தில் தான் வருவானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் சுத்தமாக முடியல. அவருக்கு செம்ம டெம்ப்டில் இருக்கார் அவர். இப்போது நம்ம டீவை அப்படி போய் பார்க்க சொல்லிட்டு அவர் அப்படியே சோஃபாவில் அப்படியே சாஞ்சு அப்படியே படுத்துட்ருக்கா. இப்போ டோரை ஓப்பன் பண்ணா, அம்மா அப்பா நீங்கள் 2 பேர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம டீ அப்படியே ஷாக் ஆகி பார்க்க, நம்ம ஜங்குக்கு அம்மா அப்பான்னு 2 குரலை நம்ம
டீ கொடுத்தத கேட்டதும் அப்படியே கப்பு கப்புக்குன்னு ஒழுங்காக அப்படியே உட்கார்ற மாதிரி உட்கார முடியாமல் உட்காந்து அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அம்மா அப்பா தான். இப்போ உடனே நம்ம ஜேகே ஏஞ்சி அப்படியே பண்ணுறான், இந்த வணக்கம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பண்ணுறான். இப்போது 2 பேரும் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இப்படியே உட்காந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பாங்க பையனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பாவம் அவங்களுக்கு நேரங்காலம் தெரியல. வந்து உட்காந்துட்ருக்காங்க. இப்போ நம்ம டீவும், "என்னம்மா இந்த நேரத்தில் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுன்னு வந்திருக்கீங்க? ஏன்டா என் பையனை பார்க்க நான் வரக்கூடாதா?" அப்படி இல்லைம்மா, எதனாவது சொல்லியிருக்கலாம்ல. இப்போ வரீங்க வரல அப்படி எதனா ஒன்று சொல்லலாம்ல. ஏன் இப்போ என்னாவது தப்பாக பண்ணிட்டோம், என் பையனை நான் பார்க்க வரக்கூடாதா? என் மருமகனை பார்க்க வரக்கூடாதா? தப்பாடா நான் இப்போ பண்ணது? அப்படி சொல்லலம்மா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி, என்னாச்சு திடீர்னு வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா, பக்கத்தில் தெரிஞ்சவங்கள பார்க்கறதுக்காக வந்திருந்தோம். சரி நீயும் இங்கே தானே இருக்க, அப்படியே உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம டீவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் அப்படியே அமைதியாக அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கா. இப்போ நம்ம டீ டின்னரு ரெடி பண்ணது இன்னும் இருக்கும். அம்மாவுக்கு அப்படியே சாப்பாடெலாம் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் அவங்க அம்மா அப்பாவை டைனிங் டேபிளில் உட்கார வச்சுட்டு சாப்பாடெலாம் பரிமாறிட்டுருப்பாரு. அங்கே ஒருத்தர் நம்ம ஜங்குக்கு டெம்ப்ட்னா ஹையில் போயிட்டுருக்கோம். பாவம் அவரால் சுத்தமாக முடியல. அவர் அங்கே ஹை டெம்ப்டேஷனில் இருக்க, இவங்க இந்த பக்கம் நல்லா அந்த நேரம்னு பார்த்து தான் நல்லா ஜாலியாக நம்ம டீ கிட்ட பேசி சிரிச்சிட்ருக்கவும், நம்ம டீவை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கால சும்மா இருக்கவே முடியல. நம்ம டீ அவங்க அம்மா அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற டேபிளில் உட்காந்துட்டு அவங்க அம்மா அப்பாட்ட பேசிகிட்ருப்பாரு. அவங்க அம்மா அப்பா உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஜங்குக்கு ஏஞ்சி போயிட்டு நம்ம டீ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அவருடைய டைஸில் கை வைக்கவும், நம்ம டீக்கு அப்படியே வைட் ஐஸோட நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. "கையை எடுங்கங்க, அம்மா அப்பா இருக்காங்க" அப்படின்னு அப்படியே வாயில் அப்படியே செய்கையிலேயே சொல்லவும், நம்ம ஜங்குக்கு அதெல்லாம் கவனிக்காத மாதிரி அவர் பாட்டுன்னு அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே பேசுகிற மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஒரு பக்கம் அவரால் சுத்தமாக முடியல, ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு பக்கம் கடுப்பு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க அம்மா மட்டும் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அவங்க இது பிளேட்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சிடுறாங்கடா. இப்போ திரும்பியும் அந்த பிளேஸில் வந்து உட்காரவும் கரெக்டாக அவங்க சோஃபா மேலே வந்து அவங்களுடைய ஹேண்ட்பேக் வச்சுருப்பாங்க. அதில் கால் வருது. சரி கால் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேஸ்லேருந்து ஏந்திச்சு டேபிளை சுற்றிட்டு இப்படிக்கா சோஃபா சைடுக்கு வரப்போ அவங்க கவனிச்சிடுறாங்க நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டீயுடைய தைஸ் மேலே கை வச்சுருக்கதா. அவங்க கவனிச்சிட்டு, "ஐயோ ராங்கான டைமில் வந்துட்டு போலே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. படப்படன்னு அவங்கள எழுப்பி விட்டு, வாங்க வாங்க வீட்டுக்கு போகலாம், வேலை வந்துச்சு, ஏந்திருங்க வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுடைய ஹஸ்பண்ட் நம்ம டீயுடைய அப்பாவை வந்து அப்படியே கிளப்பிட்டுருக்காங்க ஹரிபரியா. இப்போ அவர், "ஏய் என்ன திடீர்னு பைத்தியம் மாதிரி பண்ணுற, என்ன உனக்கு வேணும், என்ன இப்போ சாப்பிட்டுட்டு தானே இருக்க, சாப்பிட்டு வரேன் இரு." "இல்லைங்க, நீங்கள் வாங்க வீட்டுக்கு போய் நான் உங்களுக்கு ஆக்கி போடுறேன், எல்லாமே ஆக்கி போடுறேன், நீங்கள் வாங்க கிளம்புங்க, நம்ம இப்போது கிளம்பியே ஆகணும், வீட்டில் ஒரு பெரிய வேலை இருக்குது, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி தரத்துன்னு இழுத்துட்ருக்காங்க. இப்போ அவங்க ஹஸ்பண்டு கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி போய்ட்டு கையை உதறி விட்டு, "என்னடி உனக்கு, ஏன்டி பைத்தியம் மாரி பண்ணுற" அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அவங்க அப்படியே எட்டி அவருடைய காதில், "ஏங்க நம்ம ராங்கான டைமில் வந்துட்டோங்க, வாங்க புரிஞ்சுக்கோங்க, வாங்க போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போவோம். "என்னடி ராங்கான டைமு, உனக்கு பேரன் பத்தியை பார்க்கணுமா வேணாமா? இவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, பார்க்கணும் தான், இதில் என்ன இருக்குது, பார்க்கணுன்னா முதல்ல இங்கேருந்து கிளம்பணும், கிளம்பு 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 கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீயோடைய அப்பாவை தரன்னு பிடிச்சிட்டு வெளியே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க அவங்க பாட்டுக்கிட்டு. நம்ம டீக்கு புரிஞ்சிருச்சு, பார்த்துட்டாங்க, ஏதோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம ஜங்குக்கு சொல்லவே தேவையில்ல. நம்ம அவங்க அப்பா அம்மாலாம் போகிறத பார்த்து அப்படியே உள்ள ஒரு அப்படியே பட்டாம்பூச்சி அவருக்கு பறக்குது ஒரு பக்கம். இப்போது 2 பேரும் சேர்ந்து வழியெல்லாம் அனுப்பிட்டு டோரை லாக் பண்ண உடனே டோர்லேயே நம்ம டிவி போட்டு பின் பண்ணிவிட்டு இப்படி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவருக்கு இருக்கிற டெம்டேஷனுக்கு அவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த மாத்திரை வேறு லெவலில் வேலை பார்க்குது. இப்போ கொஞ்ச நேரம் போக அவங்க 2 பேருக்கும் அப்படியே ஒரு சின்ன அப்படியே லவ் மேட் அப்படியே போகுதுடா. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது.
நைட்டெல்லாம் முடிஞ்சு இப்போ மார்னிங் ஆகிடுது. நம்ம டேவால் சுத்தமாக ஏஞ்சிக்க முடியல. நைட்டு அவ்வளோ ஹார்டாக போயிருப்பார் நம்ம ஜங்குக்கு. நம்ம ஜங்குக்குடைய செஸ்ட் மேலே தான் நம்ம டே நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போது நம்ம ஜேகே அப்படியே லைட்டாக அப்படியே முழிப்பு வர, நம்ம டீக்கும் அப்படியே முழிப்பு வருது. நம்ம டீ தான் ஃபஸ்ட்டு நல்லா முழிச்சிட்டு அப்படியே நம்ம ஜேகேவை அப்படியே நிமிர்ந்து பார்க்க, நம்ம ஜேகே என்ன பார்க்குற? இல்லைங்க, இல்லை நேற்றுக்கு ஏன் அப்படி திடீர்னு தெரியலடா, என்னாலே முடியல, அதனால்தான். ஆனால் நீங்கள் என்கிட்ட இத்தனை நாள் இப்படி இல்லையே. இப்போ என்னன்ற, எனக்கு நேற்றுன்னு கிடையாது, இது உன்னை மேரேஜ் பண்ணி கூப்பிட்டு வந்ததுலேருந்தே எனக்கு அது ஒரு இருந்துச்சு தான், உங்ககிட்ட அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு தான். அப்புறம் ஏங்க நீங்கள் அது மாதிரி இல்லை? இல்லைடா, கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ண வச்சாங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் என்கிட்ட ஃப்ரீ ஆகணும்ல, உனக்கு டைம் வேணும்ல, அதனால தான் அப்படி பண்ணேன். நான் உங்ககிட்ட கிட்ட வரல, பயந்தகின்னு தொலைச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதனால தான். இல்லைங்க, எனக்கு உங்களை ரொம்ப நாளாகவே பிடிக்கும். ரொம்ப நாளானா மேரேஜ்க்கு முன்னாடிலேருந்து எனக்கு உங்களை பிடிக்குங்க. மேரேஜ்க்கு முன்னாடிலேருந்தா? ஆமாம், நான் பிஸ்னஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். எனக்கும் உங்களை மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால நீங்கள் டாப்பில் இருக்கனால உங்களை ஃபாலோ பண்ணுவேன். அந்த விதத்தில் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நேரில் பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன இப்படி எங்கள் அப்பா ஒரு நல்ல காரியத்தை பண்ணுவாருன்னு நினச்சி பார்க்கல. பார்த்தியா? அப்போ என்ன உனக்கு முன்னாடியே தெரியுமா? உங்களை யாருக்குங்க தெரியாது, எல்லாருக்குமே தெரியும் உங்களை. ஓ சரி, முதல்ல இந்த வாங்க போங்க போடுறதெல்லாம் நிப்பாட்டு. ஜாங்குக்குன்னு பேரை சார். சரி, ஆனால் உங்ககிட்ட நான் சாரி கேட்குறோமே, எதுக்கு எதுக்கு சாரி கேட்கணும்? இல்லை, நேற்றுக்கு நீங்கள் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் நான் தானே. என்னடா, எனக்கு தானடா அட்டெம்ப்ட் ஆச்சு, உனக்கு என்னடா ஆச்சு? இல்லைங்க, அதுக்கு காரணமே நான் தான். என்னது, அதுக்கு காரணம் நீயா? என்ன சொல்கிற, எனக்கு புரியலடா, புரியுற மாதிரி சொல்லு. ஆமாங்க, நேற்றுக்கு நீங்கள் குடித்த பனானா மில்கில் நான் தான் டேப்லெட்டு கலந்துட்டேன். எதுக்கு நீ அப்படி பண்ண? இல்லைங்க, உங்களுக்கு எங்களை பிடிக்கலையோன்னு நினச்சிட்டு. ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா, அதான். ஆனால் இங்கே சாரிங்க, இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே நம்ம டீ மேலே ஓவராக. இப்போ நம்ம டீ சுத்தமாக முடியாதனால எனக்கு ஆல்ரெடி எல்லா ஸ்டாமினாவும் போயிடுச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம வேற ஒரு நாள் பண்ணிக்கலாம் ப்ளீஸ், என்னால் இப்போ சுத்தமாக முடியாது, நைட்டே ஓவராகிடுச்சு ப்ளீஸுங்க அப்படின்ட்டு நம்ம ஜேகிட்ட அப்படியே ப்ளீஸ் பண்ணி கேட்க, நம்ம ஜேகே விடுற மாதிரி இல்லை. எடுத்த உடனே நம்ம டீயோடைய நெக்கை தான் அட்டாக் பண்ணுறாரு. அவர் அங்கே அப்படி பண்ணிட்டு இருக்க நேரம் பார்த்து கரெக்டாக ஜிம்முன்னு கால் பண்ணேன். நம்ம டீ கால் வருது, கால் அட்டன் பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேண்டாம். இல்லைங்க, அம்மா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம ஜேகே கொஞ்சம் பேக் வந்துடுறாரு. இப்போது ஃபோன் எடுத்து பார்த்தா நம்ம ஜிம்மன் தான் கால் பண்ணியிருக்காரு. இப்போது கால் அட்டன் பண்ணி சொல்கிறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுவோம். இப்போது நம்ம ஜேகே ஃபோனை பிடுங்கி ஸ்பீக்கர் போட்டு இப்போ நம்ம ஜிமின் தான், என்னடா மச்சான் நேற்று நைட்டில் எல்லாம் முடிஞ்சிச்சா, சூப்பராக போச்சா, மாத்திரை போட்டியா இல்லையா, வேலை முடிஞ்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு கேள்வி மேலே கேள்வியை எடுத்துகிட்டு போக. இப்போது நம்ம ஜேகே அதெல்லாம் நல்லா வேலை செஞ்சுது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐயோ சாரி சார், ராங் நம்பர் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் பாட்டுன்னு கட் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம டீவை பார்த்து நம்ம ஜங்கு அப்படியே ஒரு ஈவில் ஸ்மர்க் கொடுக்குறாரு. இப்போது டேஸ்லாம் போகுதுடா, அப்படியே நாட்கள் போகுது. இப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்போது நம்ம ஜேகிக்கும் நம்ம டீவை ரொம்ப பிடிச்சி போயிடும், ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப பிடிக்கும். இப்போ
அப்போ இன்னும் புடிச்சு போயிடும். அவனுக்கு தேவையான எல்லாத்தையுமே அவன் கேட்காமலே எல்லாமே செய்வாரு. இப்போ நம்ம ஜேக்கும் அதே மாரி தான். அவரும் அப்படியே நம்ம ஜேக்குக்கு தேவையான எல்லாத்தையும் அவர் கேட்கறதுக்கு முன்னாடியே பண்றது, எல்லாமே அவரே பார்த்துப்பாரு. இப்போ அப்படியே டேஸ் போகுது. 2 பேரும் அப்படியே ஹாப்பியா அப்படியே லைஃப்ப லீட் பண்றாங்கடா. சரி நான் இப்போ இந்த ஒன் ஷாட்ட நான் இங்கேயே முடிக்கிறேன். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா கமெண்ட்ல. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாரி நெறைய ஒன் ஷாட் வரணும்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணா தான் வரும். இல்லையா? அப்பதானே எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அதனால தான். ஓகேடா. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.